ஒரே ஒரு செய்தி மட்டும் பதிவு பண்ணி விடைபெற்றேன். சீமானை நான் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். சீமான் சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டிருக்கிறான். அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் என்று சொன்னால், விஜயகாந்த் இருக்கானே அவன் ரொம்ப நல்லா தான் அவன் இருக்கான்ல, அவனை பரவாயில்லப்பா விஜய், டேய் என் தலைவனுடைய வயசு உனக்கு இருக்கிறதா? என் தலைவனை பற்றி பேசாத வயசு இருக்கடா, வயசு இருக்க உனக்கு? இன்றைக்கு நேற்றல்லடா ஈழத்திற்காக விஜய பிரபாகரனுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் என் கேப்டன். அவர் விஜயகாந்த் இருக்கானே, ஒரு வயசு இருக்கா உனக்கு? அவர் செஞ்ச உதவியில ஒரு உதவி செஞ்ச ஒருத்தர் தாலி எடுத்து கொடுத்திருப்பியா நீ? ஒரு உதவி பண்ணிருப்போம் 10,000 கொடுத்திருப்பியா நீ? சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பாரிஸுக்கு நான் போகிறேன், பிராட்வேல போகிறேன், ஒரு ஹோட்டலுக்கு நுழைகிறேன். அங்க ஒரு சகோதரன் சொல்லுகிறார், வணக்கங்க, உங்களுக்கு நிறைய இடத்துல யூடியூப்ல பார்த்திருக்கேன், சொல்லுங்க தம்பி, தலைவர் கேப்டன் இல்லை என்றால் நான் செத்திருப்பேன், எனக்கு 2 லட்சம் ரூபாய் என் ஆபரேஷன் கொடுத்த தலைவன் கேப்டன் என்று சொன்னார். நான் அசந்து போனேன். என்னடா இது, தெரியாமல் இவ்வளவு உதவியா? தெரியாமல் இவ்வளவு உதவியா? இவ்வளவு உதவி செய்திருக்கிற என் தலைவனை பற்றி பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் எவனுக்கு தகுதி இருக்கு? யாரா தகுதி இருக்கு? சீமான், மீண்டும் சொல்லுகிறேன், நீ பழைய சாமான். என் தலைவனை பற்றி பேச வேற யாரோட பேசு, நீ வேற யார் வேணா பேசு. அதற்கு தான் சொல்றேன், ஜெயலலிதா கருணாநிதியே எதிர்த்த தலைவன்டா என் கேப்டன். தண்ணி எல்லாம் ஜுஜுபிட. திரும்ப சொல்றேன், சீமான் எகோவையா, சீமான் நீ பழைய சாமான். ஏற்கனவே மீசா அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, இப்ப 2 வண்டு இங்க கர்ப்பாம்பூச்சி பறக்கிற மாதிரி வச்சிருக்கான், ரொம்ப அசிங்கமா இருக்கான். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், என் சொந்தங்களை, என் தொப்பல் கொடி உறவுகளை, என் தமிழர்களை ஏமாற்றுகிறான் சீமான். தமிழ் நின்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞனை இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது, அதை பிரபலப்படுத்திய ஒரே கவிஞன், ஒரே தலைவன் கேப்டன். முடியுமா? சொன்னது நாமக்கல் கவிஞன், ஆனால் அதை பெரிதாக விளம்பரப்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். முடியுமா? உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு என்ன பேர் வச்சிருக்க? நீ பிரபாகரன் பேர் வச்சேடா. வர்றா அன்பு சோதனை, வர்றா மகத்தை, முகம் கருப்பு, கண்ணு நெருப்பு, நீனா பெரிய பருப்பு. இதான் தீப்பொறியின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.